ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இன்று செவ்வாய்க்கிழமையில் வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன். கேட்காமல் மட்டும் சென்று விடாதே, இது முருகப்பெருமானின் உத்தரவு. இந்த நல்லதொரு காலை பொழுதில் ஏன் செல்லமே கவலைப்படுகிறாய்? கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு தெரிந்துவிடும். பொறுமையாக மட்டும் இரு. முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை. பிறகு உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன். எனது சத்தியத்தின் பாதைகளில் செல்பவர்களுக்கு உமக்கு ஒரு துன்பத்தை என்னாலும் நெருங்க விட மாட்டேன். உன் முன்னாலும் உன் பின்னாலும் நான் நிழலை போல் தொடர்கின்றேன் அல்லவா? ஆகவே காத்திருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் நிச்சயமாக வரும். அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு? அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆகவே போனதெல்லாம் போகட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாது. அதைவிட சிறப்பான ஒன்றை இந்த முருகப்பெருமான் உனக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நான் தருவதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னால் முடியும். உனக்கு எதிராக தொடக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. உன்னால் உன்னுடைய ஆழ் மனதில் எப்போது உன்னுடைய முருகனை நிச்சயமாக நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீ சந்திக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்ததல்ல, உன்னை செதுக்க வந்தது. புரிகிறதா? உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தாதே. நீ மனதில் சுமக்கும் அவநம்பிக்கை உனக்கு இழப்பை தரும் நிலையில் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையே உனக்கு எதிர்பாராத எல்லாம் கிடைக்கச் செய்யும். சிலரது அற்ப செயல்களால் பொறுமை இழந்து விடாதே. உன்னை சீண்டுபவர்களை கண்டு மனம் வருந்தாதே. புன்னகையை சிறிதும் இழக்காமல் உன் ஒவ்வொரு நாளையும் கொண்டு செல்ல முயற்சி செய். ஒரு பாதையில் உனக்கான வழி கிடைக்கவில்லை என்றால் உடனே சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் ஒரு வழி இல்லை என்றால் மறு திசையை நோக்கிப்பார். உன் பார்வையானது நாலா திசைகளிலும் இருக்க வேண்டும். உனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் அது உன்னை வளர விடாது. அதே போலத்தான் உன்னை மதிக்காதவர்களுக்காக உன்னுடைய மனம் வருந்த வேண்டாம். உன்னுடைய நேரத்தை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிட வேண்டாம். அந்த நேரத்தில் அவர்களை பற்றிய சிந்தனையே வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வாழ்வை நீ மகிழ்ச்சியாக கொண்டு செல். உன் வழிகளையும் வேதனைகளையும் கடினம் தெரியாமல் இந்த முருகப்பெருமான் நான் மாற்றி காண்பிக்கின்றேன். நீ என் சொற்களை கேட்டு நீ நல்ல வழியில் நடந்துள்ளாய். உன் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் செவிசாய்த்து விட்டேன். அத்தனையும் நான் நிறைவேற்றித் தர தயாராகிவிட்டேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகிறது. என்னதான் நடக்கிறது, இனி என்னதான் ஆகுமோ என்று குழம்பி இருந்த உன் மனநிலை இப்பொழுது தெளிவுறும் நிலைக்கு வந்துவிட்டாய். நான் சொன்னதை திரும்பச் சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எப்படி சரியாக போகிறது என்று மலைப்பாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும். கவலைப்படாது. இந்த நிலை கூடிய விரைவில் நிச்சயமாக நல்ல விதமாக மாறும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்குத்தான் பெயர் வாழ்க்கை. அதே சமயத்தில் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் பயனுள்ள வார்த்தைகளை மட்டுமே உபயோகித்து பேச வேண்டும். மனதில் நிறுத்தி தெளிவாக எந்த வார்த்தைகளை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேச வேண்டும். நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு
இந்த முருகப்பெருமான் வடிவில் வந்து இருக்கும் நானே உனக்கு சகலமும் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த திசை நோக்கி சென்றாலும் அந்த திசையில் நான் இருப்பேன். என்னை மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை. ஆகவே நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அனைத்தையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. இதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உன் கண்கள் முன்னால் நான் தோன்றுவேன். என் செல்லமே, உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தயார்படுத்திக் கொள். இதோ இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். இதோ உன் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படப் போகிறது. இனிமேல் இது நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஆம் செல்லமே, இன்று செவ்வாய்க்கிழமையில் வெகு நேரமாக ஒன்றை சொல்ல உன்னிடம் காத்திருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? இதைத்தான். இதோ இவ்வளவு நாள் தவிர்த்த பரிதவிப்பிற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வு இன்றைய காலை பொழுதிலிருந்து தகதகவென்று ஜொலிக்கப் போகிறாய். ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். என் செல்லமே, கவலைப்படாதே. முருகா சரணம், ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று என்னை மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உனக்கான திடீர் திருப்பம் கிடைக்கும். இந்த நல்லதொரு செவ்வாய்க்கிழமையில் உனக்காக நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, கவலைப்படாமல் என்னை நிராகரிக்காமல் நான் கொடுக்கும் நல்லதொரு நிகழ்வை ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல நாளை தொடங்கி விட்டாய். நிச்சயமாக கவலைப்படாதே. யார் எதை கூறினாலும் சரி, நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. ஏனென்றால் உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த எதையெல்லாம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் ஒவ்வொரு காயங்களையும் குணப்படுத்துவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா? அதைத்தான் இனி உனக்கு நான் செய்யப் போகிறேன். ஆகவே எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இனி ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஆம் செல்லவே, இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.